அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 13/1/2024 சனிக்கிழமை. இன்று திருவோண விரத நாள். பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் பெருமாள் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை போகி பண்டிகை. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 28ஆம் நாள். இன்று பிற்பகல் 2:35 வரை த்விதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று மாலை 4:16 வரை திருவோண நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் அவிட்ட நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:33 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களை, சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டிய நாள். சில தடைகள் வந்தாலும் அதனை மீறி ஜெயித்து காட்டுவீர்கள். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இன்று சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில தொல்லைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு கடன் விஷயத்திலே கராராக இருக்க வேண்டிய நாள். பழைய கடன்கள் வசூலாவதிலே சில பிரச்சனைகள் அல்லது தடைகள் ஏற்படும். ஐடி துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறையிலே பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் நெருக்கடிக்கு உள்ளாவீர்கள். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில தடைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு, தீய பலன்கள் குறைவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. ரிஷப ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். மூட்டு வலி, முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது முதலீட்டு வாய்ப்புகளும் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபகரமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த தடைகள் விலகும். ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துபவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் மற்றும் பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. தம்பதிகளிடையே மாலை நேரத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. மிதுன ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. வாகனங்களால் சில பிரச்சனைகள் அல்லது செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டூரிஸ்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக உள்ளது. அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில பொறுப்புகள் வந்தாலும் அதிலே சில சங்கடங்களும் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலேயும் சில குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நன்மைகள் உண்டு, லாபங்கள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏர்போர்ட், ஹார்பருக்கு செல்பவர்கள் சீக்கிரமாக செல்வது நல்லது. இன்று தாய்நாடு திரும்ப விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். நன்மைகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கடகராசி அன்பர்களே, நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். காதலர்களுக்கு அமோகமான நாள், இன்பமான நாள்.
இன்று மதிய நேரத்தின் பின்னர் வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். பார்ட்டி ஹால், மினி ஹால் மற்றும் திருமண மண்டபம் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நகை வியாபாரம் செய்பவர்கள், அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சிம்ம ராசி என்பர்களே, செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். வீடு, இடம், நிலம், மனை வாங்குபவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதிகாரிகளின் தொல்லைகள் இருக்கும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆசிரியர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும். அதேபோல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு சில தடைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. வரும் நாட்களிலே அந்த நிலைமை மாறும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைவதற்கு, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கன்னி ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்பீர்கள். நண்பர்களுடன் இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும். மதிய நேரத்திற்கு பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கவனமாக இருக்க வேண்டும். வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை காணப்படும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். ஆசிரியர்களின் பாராட்டு உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. துலா ராசி என்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். மாலை நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புது முதலீட்டில் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, மேன்மையான நாள். நல்ல செய்திகள் உண்டு. தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகளும் குறையும். தாய்வழி உறவுகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாளாக உள்ளது. மருத்துவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கல்விக்கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வங்கித்துறை, பேங்கிங் செக்டாரில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள் இந்த நாள். குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சக மாணவர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. மகர ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்திலே தலையிடக்கூடாது. வீட்டிலே கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு முன்னால் சண்டை போடுவதை தவிர்க்க வேண்டிய நாள். இன்று பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஆயிலி ஃபுட்டை எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாள். இன்று மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். செவிலியர்களுக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐடி, பிபிஓ மற்றும் கால் சென்டரில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கடன் விஷயத்தால் அவதிப்படுபவர்களுக்கு நல்ல ஒரு வழி தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கும்பராசி அன்பர்களே, மேன்மையான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். மன அமைதி ஏற்படும். மனதிலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. ஹோட்டல் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், லாட்ஜ் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பேங்கிங் துறையில், அதாவது வங்கித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். நல்ல செய்திகள் வந்து சேரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வகையிலே உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள், தடைகள் விலகும், குறையும். திருமணமான தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகளும் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. மீன ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே நடக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை தரக்கூடும். ஆனாலும் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். பெரியவர்கள் முதியவர்கள் வெளியிலே செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே கவனம் தேவை. ஹார்ட் பேஷண்ட்டாக உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. மருத்துவமனை மற்றும் கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மளிகைக்கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் விலகும். நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அனுகூலமான நாளாகவும் உங்கள் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல தன்வந்தரி பகவானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.